ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். பார்த்தீங்களா, எங்களுக்கு இதுதாங்க கேஸு ராக்கெட் அடுப்புன்னு சொல்கிறாங்க எல்லா பக்கம். இப்போ டென்ட்டாட்டம் போயிட்டுருக்குங்க. இப்போ எங்களுக்கு கேஸ் இன்னும் 10 நாள் ஆகுன்ட்டாங்க. சரி, காலையில் செஞ்ச சாப்பாடுங்க, சரி இருட்டாருக்குள்ளே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இருந்து செஞ்சால் தான் 1 மணி நேரம் ஆகுங்க. சரி அதுக்குள்ளே செஞ்சிடலாம் அதுக்குள்ளே அப்படின்னு தாங்க இப்போவே நான் ஆரம்பிச்சிட்டேன். காலையில் செஞ்சதுங்க சாப்பாடு குழம்பெல்லாம். ஒரு மத்தியானம் அதையே வச்சுட்டோம். இப்போ சாயங்காலம் டிஃபன் பண்ணிகிட்ருக்குறேங்க. உங்களுக்கு பார்த்தாவே என்னன்ட்டு அது தெரியும், என்ன டிஃபனுன்ட்டு. கேஸ் வர வரைக்கும் வேறு வழி இல்லைங்க. இது தாங்க எங்களுக்கு ராக்கெட் அடுப்பு. ஓகேங்களா, இது தாங்க எங்களுக்கு ராக்கெட் அடுப்பு. இன்னும் கொஞ்சம் சிரமந்தான், என்ன பண்ணுறது. 3 வேளை சாப்பிட்றது காலையில் மத்தியானம் ஒட்டுக்கா சாப்பாடு செஞ்சுக்க வேண்டியதாங்க. அப்புறம் சாயங்காலம் வெயில் இல்லாத போது நேரத்துலேயே செஞ்சுட்டா 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். என்னங்க, கேஸில் 3 ட்ரிப்பு பண்ணுவோம், இதில் 2 ட்ரிப்பு நாங்கள் பண்ணுறோம். அவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு என்னங்க இருக்க போகுது. ராக்கெட் அடுப்பு நல்லா விறகு போட்டு காஞ்ச விறகாக இருந்துச்சின்னு வைங்க, நல்லா எரியுது பாருங்கள். எப்படி எரியுது பாருங்கள். ஒரே மாதிரி எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு ஆயிருங்க. கேஸ் கூட இதுதாங்க, இது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு வேலையை செஞ்சிடலாம். ஆனால் விறகு மட்டும் நல்லா காஞ்ச விறகாக இருந்துச்சுன்னு வைங்க, இது நான் மழையில் நினையிருக்கு விடலைங்க. நேற்று மழை வந்துச்சுங்களா, எடுத்தெல்லாம் வச்சுட்டேன். எடுத்து வச்சங்காட்டி இப்போ பாருங்கள் எவ்வளோ இதாக எரியுதுன்ட்டு. டக்குன்னு வேலை செஞ்சிடலாம். கேஸ் அடுப்பு மாதிரி இது டக்குன்னு வேலை செஞ்சிடலாம். 2-3 குச்சி வச்சாவே போதுங்க, டக்குன்னு ஆயிரும். இன்னும் போய் குழம்புக்கு ஏதோ ஒன்று பண்ணலாங்க. இப்போ தான் இது பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா வேகட்டும். இந்த குழம்புக்கு போய் தேங்காய் உடச்சி பண்ணலாங்க. இது அது பாட்டு விறகு வச்சு விட்டேன், அது பாட்டு நல்லா வேகட்டும். நாங்கள் போய் குழம்புக்கு பண்ணலாம். ஏன்னா பாப்பா ஸ்கூல் விட்டு வந்தா, அப்புறம் பஜ்ஜி கேட்டான்ட்டு பஜ்ஜி சுட்டு கொடுத்தா சாப்பிட்டா. அப்புறம் இப்போ டிஃபன் செய்யணும் இல்லைங்க. மணி கூட 6 6:15 6:30 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி இப்போ இருந்து பண்ணி வச்சிட்டா 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தாங்க இப்போ பண்ணிகிட்ருக்கேன். வாங்க அப்படியே உள்ளே போகலாமா. எங்கள் ராக்கெட் அடுப்பு பார்த்தாச்சுங்களா. சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா. நல்லா எரியுதுங்களா? நல்லா எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள் ராக்கெட் அடுப்பு. இது அந்த போசி மசி பிடிக்குது பார்த்தீங்களா, கறி பிடிக்க எங்கள் இதில் மசின்னு சொல்லுவோம். அது கறி பிடிக்குது பார்த்தீங்களா, சுற்றி நல்லா மண் தேய்ச்சி வச்சுட்டா அது கழுவும் போது நல்லா விளையாண்டு வந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் கைக்கு அழுத்தமாக தேய்க்கணுங்க, அது ஒன்று தான். என்னை சுற்றி அந்த கறி ஆகுது பார்த்தீங்களா, கேஸில் வச்சா அது துளி கூட வராது. பர்னர் மோசமாக இருந்துச்சா மட்டும்தான் மசி கறி பிடிக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 2-3 பாத்திரம் மட்டும் தனியாக வச்சுக்கணுங்க. இப்போ குக்கர் 2 குக்கரு இந்த மாதிரி போச்சு. அப்புறம் வடைச்சட்டி, எல்லா பொருளும் போட்டால் தேய்க்கவே முடியாதுங்க. ஒரு 2-3 பொருள் வச்சுட்டா அதையே கழுவி செஞ்சுக்கலாம். ஏன்னா கேஸில் வச்ச மாதிரி எல்லா பொருளும் எடுத்து போட்டுட்டான்னு வைங்களேன், கழுவி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிருங்க. அரை மணி நேரம் கழுவுறது 1 மணி நேரம் ஆயிருங்க. எல்லா பொருளும் கழுவி எடுத்துகிட்டு இது கடைசியில் தான் கழுவ முடியுங்க. ஏன்னா இது கறி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா பொருளையும் படாமல் இருக்கிறதுக்கு எல்லா சில்வர் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு கடைசியில் எது இருக்கோ, இந்த 4-5 பாத்திரம் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தனியாக கழுவிப்பேன் நான். எல்லாம் ஒட்டுக்காக வச்சேன்னு வைங்களேன், அதில் இருக்கிற அந்த கறி எங்கள் எல்லா பாத்திரத்தில் ஆயிரும். அதனால் நான் தனியாக தான் அது எப்போவுமே கழுவு. இப்போ 1 வாரமாக நான் இந்த அடுப்பில் தாங்க செஞ்சிட்ருக்கேன். கேஸுக்கு சொன்னங்காட்டி என்ன 19 20ஆம் தேதி புக் பண்ண சொல்கிறான். இன்னும் புக் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு எனக்கு வருமோ தெரியல. காலையில் எழுந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கேஸ் இருக்குங்க, அது பாப்பா ஸ்கூலுக்கு மட்டும் வச்சுட்டு மற்ற நேரம் எல்லாமே இதில் தாங்க நான் செய்கிறேன். ஓகேங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பாருங்கள் இந்த அடுப்பில் தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ எல்லாருமே இதில் தான் செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருமே பத்திரமா இதில் பண்ணி சாப்பிடுங்க. ஓகேங்களா, எதுவுமே சேஃப்டி முக்கியங்க. சரிங்களா, சேஃப்டி தாங்க எப்போவுமே முக்கியம். எந்த அடுப்பில் செஞ்சாலுமே கைக்கு சூடு படாமல் சேஃப்டி தான் முக்கியம். ஓகேங்களா,
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும், வந்துகிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு. பாய்ங்க.